ஜெபம் செய்வோம். கிருபையின் ஆண்டவரே, எங்களோடு பேசும். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய இருதயங்களை சதையான இருதயங்களாக மாற்றி உம்முடைய வல்ல ஆவியானவர் உம்முடைய வேத வசனங்களை எங்களுடைய இருதயத்தில் எழுதும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடிமையை மறைத்து கொள்ளும், உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். போன வாரத்திலே என்னால் வர முடியவில்லை. சகோதரன் செல்வராஜா ஆராதனையும் அருமையான சகோதரன் ஈனோக் ஒரு அருமையான பிரசங்கத்தையும் செய்தார்கள். ஈனோக், தேங்க்யூ ஃபார் ஃபில்லிங் தட் த கேப். போன வாரத்தில் கர்த்தர் பெரிய கிருபையை தந்தார். பெரிய சுகம், நல்ல சுகம். மிகவும் கடினமாக இருந்தது. ஒரு போதகர் ஒரு டிவிக்கு முன்னாலே உட்கார்ந்து கொண்டு பார்ப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆனாலும் மிகவும் அந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய பராமரிப்பு, உங்களுடைய கேர் ரொம்ப சந்தோஷம். எனக்காக எத்தனையோ பேர் இரவும் பகலாக நீங்கள் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு கொடுத்தீர்கள். we are very good now, okay, and we can thank you so much for our help and support, your calls and everything, okay. As we come here and to listen to God's word, it is very important to listen what God says to us. Couple of things now I would like to tell you. உற்சாகமான ஒரு செய்தி. போன இந்த வாரத்தில் a church from Singapore, Presbyterian Church, they follow our service. They follow our service and they literally ask them to listen to everything what we do on service and also in the website. So the pastor told that we are really wanted to hear every week and say thank you. Say thank you. I'm quite surprised. I never met this pastor, but he passed on that message to us. It's wonderful. Many people are tapping our worship service and blessed. போன வாரத்திலே என்ன பிரசங்கம் செய்தார் என்று நான் உங்களை கடினமாக நான் சொல்ல விரும்பவில்லை, இல்லையா? அருமையாக எனக்கு ப்ரீச் பண்ணினார்கள். the title மட்டும் நான் உங்களிடத்தில் கேட்பேன். what is the title of last Sunday sermon? Servanthood. That is the theme, okay. Knowing your servanthood is the theme. What is the title? There are points. The markers of servanthood. ஓகே, ஒரு ஊழியக்காரனுடைய மார்க்கஸ் என்ன, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவது, அதை குறித்து அவர்கள் சொன்னார்கள். அதனால் நான் திரும்பவும் அதிகமாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது என்னவென்றால், வாட் இஸ் த மைண்ட் செட் ஆஃப் சர்வன்ட்ஹுட்? வாட் இஸ் த மைண்ட் செட் ஆஃப் சர்வன்ட்ஹுட்? ஊழியக்காரி என்று சொல்லும்போது நம்முடைய உள்ளத்திலே வருவது முழு நேரமாக வேலை செய்யக்கூடிய கடவுளுடைய தாசர்கள், இல்லையா? முழு நேரமாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து முழு நேரமாக செய்யக்கூடியவர்களை நாம் ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே ஊழியக்காரன் என்பது முழு நேர பணியில் உள்ளவர்களுக்கு மாத்திரம் கிடையாது, எல்லா விசுவாசிகளுக்கும் உரித்ததான ஒரு பண்பு. Every believer in the church is called the servant. Okay, it's a servant, whether they are new or old or long experience or short experience, less theology, more theology, everyone is called as a servant. Okay, எல்லாரும் நம் ஊழியக்காரர்கள். சில சமயத்தில் இந்த ஊழியக்காரர்கள் என்று சொல்வது it is a kind of ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் மாதிரி என்று நாம் எண்ணுகிறோம். It is not the social status. ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னனாலே ஒருபடி மேலே இல்லை. ஊழியக்காரன் என்று சொல்லும்போது சொல்லுகிற வேளையில கிரேக்க பதத்தில் என்ன சொல்ல வேண்டும்? வேலைக்காரன். சமீபத்தில் ஒரு கட்டுரை நான் வாசித்து கொண்டிருந்தேன் தமிழிலே.
அந்த கட்டுரை கிறிஸ்தவ கட்டுரை கிடையாது, ஒரு 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 நிருபர் எழுதின ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையிலே அவர் கவிஞர் வாலி என்கிற ஒரு மனிதர், அவரோடு கூட சம்பாஷணை உரையாடின ஒரு சம்பாஷணை. அந்த அந்த கட்டுரையினுடைய ஒரு பகுதி எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. அந்த நிருபர் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார் அந்த கவிஞரிடம். தலைவன் என்றால் என்ன, தலைவனுக்கும் எஜமானுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படி என்று ஒரு கேள்வியை கேட்டார். தலைவனுக்கும் எஜமானுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? யாராவது தெரிஞ்சவங்க? தலைவனுக்கும் எஜமானுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? What is the difference between leader and the master? Huh? Leader serves. What about the master? To be served. Yeah, that's right. That's right. அழகா. ஆனா அந்த கவிஞர் வாலி சொன்ன ஒரு நல்ல அவர் சொன்னார், அவருடைய மொழியிலே சொன்னார், என்ன சொன்னார்? எஜமான் நடந்து போனால் அவன் நடந்து போன மண்ணை எடுத்து நெற்றிலே பொட்டு வைக்க வேண்டும் என்று சொல்வது அது வேலையாட்கள், ரைட்? அது எஜமானுடைய மண்டை எடுத்து தன்னுடைய நெத்திலே வைக்க வேண்டும். ஆனால் ஒரு தலைவன் என்பது ஒரு தொண்டனுடைய மண்ணை எடுத்து நெற்றியிலே வைப்பது, ரெண்டும் வித்தியாசம். இன்னொன்று அவர் சொன்னார், ரொம்பவும் பிடித்திருந்தது. என்ன பிடித்திருந்தது என்றால், அவர் சொன்னார், தலைவனாக இருப்பவன் தொண்டனாயை தலைவனாக்குவது, தலைவனாக இருப்பவர்கள் தொண்டர்களை தலைவனாக்குவது, எஜமான்களாக இருக்கிறவர்கள் தொண்டர்களை காலம் காலமாக அடிமைகளாக்குவது. சரியா? ரொம்ப ஒரு ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நண்பர் எவ்வளவு அழகாக அதை புரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. அவரை அதை கான்டெக்ஸ்ட் அவர் சொல்லும் பொழுது, அரசியலை பற்றி அவர் பேசும் பொழுது இதை சொல்லுகிறார். அது எனக்கு ரொம்பவும் இட் இஸ் ரியலி கெட் தி பாயிண்ட். உலகத்திலே எல்லாருக்கும் வேலைக்காரன் என்று சொன்னால் பிடிக்காது, எஜமானன் என்று சொன்னால் பிடிக்கும். நான் மற்றவர்களை ஆள வேண்டும் என்பது எல்லாருக்கும் பிடிக்கும், அது தலைமுறையாக அவர்கள் தான் ஆள்வார்கள். ஆனால் மற்றவர்கள் என்னை ஆள வேண்டும் என்று சொல்வது யாருக்கும் பிடிக்காது. இந்த உலகத்தில் உள்ள the definition of the servanthood, it's different from the biblical understanding of servanthood. முதலாவது நான் தெளிவாக சொல்லுகிறேன், நீங்களும் நானும் எல்லாரும் ஊழியக்காரனும். இதை விட கொஞ்சம் கலோக்கியலாக சொல்லுகிறேன், நீங்களும் நானும் எல்லாரும் வேலைக்காரிகள். சரியா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானை நோக்கி இருக்குமா போலவும், ஒரு வேலைக்காரி தன்னுடைய எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போலவும், கர்த்தாவே உம்மை நோக்கி எங்கள் கண்கள் நோக்கமாயிருக்கிறது. நம்ம எல்லாரும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும். அதை சொல்வதற்கு கடினமாக இருக்கும். ஆனால் இந்த மைண்ட் செட், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில, how do you understand the mindset of the servanthood? Everyone wants to rule, but Jesus say that we must have the mindset of servanthood. What kind of mindset? அதிலே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. The mindset of the servanthood in the Bible says the mindset of Jesus Christ. The mindset of Christ. கிறிஸ்துவுடைய சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவுடைய சிந்தை இருக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஊழியக்காரனாக, ஒரு ஊழியக்காரியாக நாம் இருக்க முடியும். சரி, கிறிஸ்துவுடைய சிந்தை இருத்துல அவருக்கு இருந்த சிந்தையின் அம்சங்கள் என்ன? இந்த வேத பகுதி இருக்கிறதே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். இட் இஸ் த நியூ டெஸ்டமென்ட் சாங். It is a New Testament song sang in the worship service. ஆராதனையிலே பாடப்பட்ட ஒரு poetry இது, ஒரு சாங் இது. நமக்கு ரிட்ரீட் வருகிறது. ரிட்ரீட் வரும்போது நம்ம ரிட்ரீட் சாங் என்று கொண்டு வரும் இல்லையா? இந்த வருஷமும் போன வருஷமும் ஏனோக் எழுதியிருந்தார், இந்த ஏனோக் எழுதியிருக்கிறார். அருமையான சகோதரர் சாமுல் ராஜ் அவர்கள் மியூசிக் போட்டிருக்கிறார்கள். நம்மளால் பாட போகிறோம். அந்த விதமாக பவுல் அப்போஸ்தலனால் எழுதப்பட்ட ஒரு அருமையான ஒரு சாங். இந்த சாங்கை காலகாலமாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். The song was totally disappeared in the 6th century. நான் அதையும் சொல்லிடுறேன்.
இந்த பாட்டை படிக்கக்கூடிய வழக்கம் 6வது நூற்றாண்டுல அப்படியே கலந்து போயிட்டு, அது பிறகு இந்த பாட்டினுடைய ராகமும் தெரியாது, எப்படி பாடுவோம்னு தெரியாது. But the Bible is clearly saying that this is a very important hymn about Jesus servanthood. ஆண்டவருடைய சிந்தையில அவர் ஒரு வேலைக்காரனாக ஆண்டவர் இந்த உலகத்திலே அடிமையாக வந்தார். அடிமை என்கிறது மிகவும் கடூரமான ஒரு வார்த்தை. நாம் இப்பொழுது பொலிட்டிக்கலாக அதை பயன்படுத்துவதில்லை. it is a slave. It is a kind of very very bad word, isn't it? The slavery system, it is one of the worst system in the human race. அது கம்ப்ளீட்டாக நாம் இன்னும் மாறவில்லை. சில சமயத்தில் நமக்கு ஸ்லேவரி சிஸ்டம் போனது மாதிரி இருக்கிறது. பட் இட் ஹேவ்ஸ் டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ். எக்கனாமிக் ஸ்லேவ்ஸ், பொலிட்டிக்கல் ஸ்லேவ்ஸ், டிஃபரண்ட் வேஸ், ரிலிஜியஸ் ஸ்லேவ்ஸ், இல்லையா? நிறைய பேரிடத்தில் ஸ்லேவ் சிஸ்டம் இருக்கிறது. ஆனால் அடிமை என்று சொல்வது அவனுக்கு சுதந்திரம் கிடையாது. அடிமை என்று சொல்வது அவனுக்கு எந்த விதமான தெரிந்தெடுக்கும் ஒரு உரிமை கிடையாது. முழுமையாக எஜமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர். சரியா? அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு அடிமையை போல தன்னை தாழ்த்தி வந்தார் என்றால் அவருடைய சிந்தனையில் இருந்த அம்சங்கள் என்ன? 2 அம்சம் தான். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்ல 2 அம்சம் தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். There are 2 aspects. We must understand the mindset of Christ. முதலாவது அம்சம் என்ன அப்படி என்று கேட்டீங்கன்னா அதுல அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். 6வது வசனத்திலே அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. முதல் அம்சம் என்ன? ஒரு சர்வன்ட் குட்டுக்கு முதல் அம்சம் is a bold to sacrifice. ஒரு தியாகம் பண்ணுவதற்கு போல்டாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஆண்டவர் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய குமாரன். எல்லா தேவதூதர்களும் அவரை ஆராதிக்கிறார்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அத்தனை வல்லமை மகிமை நிறைந்த ஆண்டவர் அந்த மகிமையெல்லாம் துறந்து வெறுமையாக்கி அவர் என்ன செய்கிறார்? அந்த உலகத்துக்கு வருகிறார். He chose to become a man from Godhood. அவர் மேலிருந்து கீழே வருகிறார். அவருக்கு அந்த bold nature of sacrifice. He was very bold to sacrifice. தியாகம் பண்ணுவதற்கு தைரியத்தோடு இருந்தார். தியாகம் பண்ணுவதற்கு தைரியத்தோடு இருந்தார். துணிச்சல், துணிவு என்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீர்களே, தமிழ்ல அழகான ஒரு வார்த்தை துணிவு. இந்த துணிவு என்பது பல்வேறு விதத்தில் பயன்படுத்த சிலர் துணிச்சலை வித்தியாசமாக செய்வாங்க. ஆனால் தியாகம் பண்ணுவதற்கு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் தான் ஒரு வேலைக்காரனுடைய அம்சமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய அவருடைய மனநிலை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, ஆண்டவருக்காக, தெய்வத்தினுடைய கட்டளைக்காக எதையும் தியாகம் பண்ணக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அவன் ஆண்டவருடைய ஊழியக்காரனா இருக்கிறான். That mindset we need to have. We are all called the servants, but we don't have that courage to sacrifice. We don't want to leave our position. We want everyone come up to our position, but we are not go down to the level, the least level. இந்த இயேசுவினுடைய சீஷர்கள் 12 பேர் இருக்காங்கல்ல, அந்த 12 பேர் தான் ஒவ்வொரு திருச்சபையினுடைய மாடல். கேரல் லூயிஸ் என்கிற ஒரு தியோலஜன் சொல்லுகிறார், if you want to understand the church, learn from these 12 disciples. ஏன்னா இந்த 12 பேரும் 12 விதம். இந்த 12 பேரும் 12 விதமா சிந்திப்பாங்க. ஒருத்தன் இங்க போனா, ஒருத்தன் அங்க போவான், ஒருத்தன் இங்க கேள்வி வைப்பான், ஒருத்தன் மாட்டேன்னு சொல்லுவான், ஒருத்தன் நான் சாவமா, அடுத்த சாவ மாட்டேன்னு சொல்லுவான், எல்லாமே சொல்லுவாங்க. You understand these 12 people. இந்த 12 பேர்ல நீங்க வாசிக்க கேட்ட வேத பகுதியில் செபதேயின் மனைவி, உங்க பேர் சொல்லப்படல, செபதேயின் மனைவி வந்து அவருடைய 2 பிள்ளைகள் யாக்கோபு யோவான் ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறாங்க, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது ஒரு பையன் வலதுபுறத்துல, ஒரு பையன் இடதுபுறத்துல, ரைட்? ஒரு தாயினுடைய விருப்பம், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த தாயினுடைய அந்த தாய் இந்த 10 பேருக்கு முன்னால சொன்னதுதான் பெரிய ப்ராப்ளம். சரியா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேட்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியலையா?
It is not about come to that position. It is losing your position. It is a call. பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறது, இடது பார்சத்தில் வைத்திருக்கிறது வந்து it is you are seeking a position, the highest position. But the servanthood is not taking the position, it is losing your position and become a servant. உங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியலன்னு சொல்றார். போன வாரம் நற்செய்தியின் காஸ்பல் ரீடிங் நீங்க வாசிக்கும் போது நீங்க கவனிச்சிருந்திருக்கலாம். 10 ஆண்டவரோடு கூட இந்த 12 பேரும்போது யார் பெரியவன் என்கிற வாக்குவாதம் உண்டாகிறது இல்லையா? போன வாரத்தில் நடந்த நற்செய்தியின் உள்ள அப்போ வாக்குவாதம் நடக்கிறது. ஆனா வாக்குவாதம் பண்ணி யார் பெரியவன் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் கப் சிப்புன்னு இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்ட போய் இந்த வாக்குவாதத்தை சொல்ல விரும்பல. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், உங்களுக்குள்ளேயே வாக்குவாதம் உண்டாயிற்று அப்படின்னு கேட்கிறார். Becoming the first is always a craveness from the human side. Becoming the first, becoming the top, it is a craveness of human mindset. But becoming the least, it is a craving of servanthood. Totally different. எல்லாருக்கும் நான் ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் we must have the courage to lose, courage to boldly sacrifice our good things. ஆண்டவரே, நீங்கள் நானும் யாரு? ஒரு தூசி இல்லையா? ஒரு தூசி இல்லையா? நம்ம இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் தண்ணிக்குள்ள நான் அப்படியே மூச்சு விட்டாம உட்கார்ந்து இருந்து 6வது நிமிஷம் வச்சுட்டீங்கன்னா நம்ம வெளியே வரும்போது நம்மளை வந்து என்னை பார்த்து பாஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க, சபத்தை எடுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, that is the kind of life, fragile life we are living. ஆனா இந்த fragile lifeல இருக்கும்போது we try to have everything. ஆனா ஆண்டவர் சொல்றார், no. If you want to be a servant, are you willing to boldly give up what you have and go down and to serve the least among the people? போன வாரம் அந்த நற்செய்தி நூல்ல நீங்க வாசித்து பார்த்தா அவங்க எல்லாம் சண்டை போட்ட உடனே ஆண்டவர் வந்து ஒரு சிறு பிள்ளையை தம் மத்தியில வச்சு சொல்வார். என்ன சொல்வார் தெரியுமா? இந்த சிறு பிள்ளையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் எனக்கு ஊழியக்காரனா இருக்க முடியாது. ஏன் சிறு பிள்ளையை சொன்னார்? சிறு பிள்ளையை போல மாற வேண்டும் என்றால் அது ஐ அண்டர்ஸ்டாண்ட். சிறு பிள்ளையை நீங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்று சொன்னாலாம் in the Jewish community children are considered as nothing. Jewish community is different. எப்படி? அவர்கள் ஆண்களைத்தான் எண்ணுவார்கள், பெண்களை எண்ணுவதில்லை, குழந்தைகளை எண்ணுவதில்லை. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை பழைய ஏற்பாட்டிலும் அல்ல புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட பெண்கள் வந்து ஒரு மனிதர்களாக கருதப்படவில்லை. பெண்கள் வந்து ஒரு ஆஸ்தியாக ஒரு ஐஸ்வர்யமாக கருதப்பட்டார்கள். 10 கட்டளைகளில் ஆண்டவர் சொல்வது பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய கணவனையாவது அப்படின்னு போட்டுக்கா இல்ல, பிறனுடைய மனைவியாவது. அந்த பழைய ஏற்பாட்டுடைய காலத்துல அந்த பெண்கள் வந்து அந்த அளவுக்கு ஈக்குவல் கிடையாது. அவங்களுக்கே அந்த ஈக்குவல் இல்லை என்றால் குழந்தைகளுக்கு அந்த ஈக்குவலே கிடையாது. இன்னொரு வருஷம் நான் சொல்லுகிறேன், குழந்தைகள் எல்லாரும் சந்தம் போட்டு ஆராதனையில சத்தம் போடுறாங்க. பரிசேயர்கள் அங்கே இருக்க தேவாலயத்தில் லீடர்கள் எல்லாம் சொல்லுறாங்க, இவங்களெல்லாம் அடைக்கும், இவங்க ரொம்ப சத்தம் போடுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லார், இவர்கள் சத்தம் போடாவிட்டால் இந்த கல்லுகள் கூப்பிடும் அப்படின்னு சொன்னார். இந்த கல்லுகள் கூப்பிடும். அந்த அளவிற்கு குழந்தைகளை மிகவும் the least part of the society ஆண்டவர் அந்த least part மனசுல மடியில வச்சு சொல்றாரு, இந்த குழந்தையை நீ ஏற்றுக்கொள்ளலாம்னு எனக்கு ஊழியக்காரனா இருக்குமாறு. What does it mean? Unless you are willing to serve the least one in the community, you are not my servant. It's a very simple matter. The bold to sacrifice. தியாகத்தை பத்தி நம்ம அழகா பாடுறோம். ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே ஒப்படைச்சார்னு சொல்லி அவருடைய தியாகத்தை எல்லாம் நம்ம பாடுறோம். But when you sing and praise God for his sacrifices, but the same God asks you to sacrifice in order to serve someone. What stops us?
What stops us not to bold enough to serve someone, the least one? Pride. Pride. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அகந்தை ஒருவனை ஊழியம் செய்வதற்கு தடை பண்ணுகிறது. அகந்தை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது அவர்கள் தியாகம் பண்ணுவது, சேவைக்காக தியாகம் பண்ணுவது கடினமான ஒரு காரியம். எனக்கு என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தனுடைய சகோதரி ஹெலன் சில்காட். ஹெலன் சில்காட் இங்கிலாந்தில் ஒரு ஒரு ப்ரொஃபஸர், திருமணம் ஆகாத ஒரு பிள்ளை. ஆனால் அவர்களுக்கு ஏகப்பட்ட சொத்து, ஏகப்பட்ட சொத்துனா அவ்வளவு சொத்து. ஹெலன் அவ எதையும் வாங்கணும்னு சொன்னா அவளுக்கு அது ஒரு சாதாரண காரியமே கிடையாது. ஓவர் நைட் she can fly the whole world. அவ்வளவு பணம். She was working in the Cambridge University and she was so good. அப்போ ஹெலனோட கூட நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது, அப்போ ஹெலன் செஞ்ச ஒன்று காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய பங்குல ஒவ்வொரு வருஷமும் அந்த கேம்பிரிட்ஜில் அவ சம்பாதிக்கக்கூடிய அத்தனை பணத்தையும் ஏழை பிள்ளைகளுக்கு அவ எழுதி கொடுத்துருவான். Not a single pound she hold it. நான் அவட்ட கேட்டேன், how can you do this? எல்லாரும் நம்ம காணிக்க கொடுப்போம், உதவி செய்வோம். ஏன்னா நம்மகிட்ட $1000 இருந்திருந்தா ஒரு $100 கொடுப்போம். It doesn't affect us, right? But giving the $1000, no, it never happens to our lives, right? அந்த மாதிரி ஒரு விரும்புவது அவள்கிட்ட கேட்டேன். அவள் சொன்ன என்ன சொன்னா தெரியுமா? ஒரு சிம்பிள் வேர்ட் சொன்னா, தேவா, அவர் சொன்னது, if God gave up everything for me, it is nothing for me the whole year salary to give up the children. That is called bold nature of sacrifice. He was ஆண்டவர் ஏன் அவனுடைய சிந்தையில he was very courageous to sacrifice. அதுதான் நம்முடைய ஊழியக்காரனுடைய தின்மையா. அக்யூமுலேட் பண்ணுவது ஊழியம் அல்ல, அக்யூமுலேட் பண்ணுவது பணக்காரங்கள் அல்லது எஜமானர்களுடைய செயல். But giving away, it is the way of the servanthood. Are you willing to serve someone you think that is not equal to me? He is so bad. When I compare my life, he is not just equal. But are you willing to sacrifice yourself to go and serve him? That is called biblical understanding of servanthood. துணிவு வேண்டும். இரண்டாவது பாருங்கள், அதே வசனத்தில் 8வது வசனத்தை 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தம்மை தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். The bold enough to sacrifice. The second mindset is very humble enough to serve. தாழ்மை. தாழ்மை. பணிவு என்கிற ஒரு வார்த்தை, தமிழ்ல வார்த்தை இல்லையா, பணிவு. இந்த பணிவு என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், நாம் ஒருவரை உயர்வாக எண்ணி நாம் அவருக்கு சேவை செய்வது. அவர் தாழ்வாக இருந்தாலும் நம்முடைய கண்களுக்கு அவர் உயர்வானவர். அதை எண்ணி செய்வதுதான் பணிவு. பணிவு என்று செல்வது ஏதோ ஒரு நம்முடைய பாடி லாங்குவேஜ் சொல்வது மட்டும் கிடையாது, அல்லது பணிவு என்பது நம்முடைய வார்த்தை ஜாலங்கள் மட்டும் கிடையாது. நம்மை விட குறைவான ஒருத்தரை உயர்வாக எண்ணி அவருக்கு நாம் உதவி செய்வது, பணிவிடை செய்வது. தட் இஸ் கால்ட் பணிவு. ஆண்டவர் இந்த உலகத்திலே அடிமையாக தன்னை பணிய வைத்தார். எதுவரை? சிலுவையில் மட்டும் தன்னை பணிய வைத்தார். அவர் எந்த அளவுக்கு தன்னை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை கொடுக்கிறார். 12 சீஷர்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரைட்? 12 எல்லாரும் உட்கார்ந்து அங்கே நற்கரணி ஆண்டவர் ஏற்படுத்துகிறாரு. முடிச்ச உடனே எல்லாருடைய கால்களையும் கழுவ போறார். ஒரு ரபி தன்னுடைய சீடர்கள் யாருடைய காலையும் கழுவக்கூடாது, அதை தொட்டால் அது அவலட்சம். It is a shameful act of a rabbi to touch the feet of the disciple. அதுதான் யூத கலாச்சாரம். ஆனா ஆண்டவர் துண்டப்படுத்தி தண்ணி எடுத்து அவங்க காலை கழுவ போறார். அப்போ
பேதுரு ஷாக் ஆகிறார். ஏன் செய்ய வேண்டாங்கிறார். ஏன் தெரியுமா? இது ஒரு அவலட்சணமான ஒரு செயல், எனக்கு செய்யக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கழுவவில்லை, உனக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது, கழுவுகிறார். ஏன் ஆண்டவர் அதை செஞ்சார் தெரியுமா? அதை சொன்ன உடனே சொல்லாரு, பெரிய வியாழக்கிழமை எல்லாரும் நீங்க சட்டியை எடுத்துட்டு தண்ணியை வச்சு ஒருத்தர் பாதத்தை ஒருத்தர் கழுவுங்க. அதுக்காக ஆண்டவர் சொல்லல. Even you are willing to be humble before someone who is lesser than you. That is important. அவன் காலை கழுவும் போது அந்த அளவுக்கு பணிவு வேண்டும். ஆண்டவருடைய மைண்ட் செட்ல இந்த பணிவு மிக முக்கியம். சிலுவை மட்டும் அவர் தன்னை பணிந்த தாழ்மையை வெளிப்படுத்தினார். Sometimes we have some kind of பணிவு, right? But not the Christ-like பணிவு. ஓகே, நமக்கு பணிவு என்று யார் என்றால், நம்மை விட உயர்வாக ஒருத்தர் வருகிறார் என்றால் நாம் பணிந்து போவோம். நம்மை விட குறைந்த அதிகாரம் முழுவதும் என்றால் பணிந்து போவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதிகாரம் குறைந்தவனிடத்திலே போய் அடிமையாக இருப்பதுதான் அந்த பணிவு, அந்த தாழ்மை. That is more very important. That சவுல் அரசனை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். சவுல் அரசனை தேவன் ஏன் அரசாங்கத்திலிருந்து தள்ளினார்? அரசனை இல்லாதபடி அவன் என்ன பாவம் பண்ணா? ஒன்று நமக்கு தெரியும், அவன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியல, அப்படியெல்லாம் தெரியும். அதை விட முக்கியமான ஒன்று தெரியுமா? அகந்தை. சாமுவேல் தீர்க்கதரிசியை அவன் அற்பமாக எண்ணி தன்னை உயர்த்தினபடியினாலே ஆண்டவர் அவனை ராஜாவா இராதபடி தள்ளினார். அவ்வளவுதான். When Saul had that pride not to serve the people, even the Samuel was ordinary minister of God, but he didn't respect him. He didn't respect his word. He lost the kingship. ஆண்டவருடைய அந்த பணிவு நமக்குள்ள இருக்கும் என்றால், அந்த சிந்தனை இருக்கும் என்றால், நாம் ஊழியக்காரனுமாய் இருக்கிறோம். நாம் இங்கிலீஷ் சர்ச்சில் இருக்க மட்டும் தமிழ் சர்ச்சை பற்றி எனக்கே தெரியாது. தமிழ் போதகர்கள், தமிழ் ஊழியக்காரங்களை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த 5 வருஷத்தில் நான் நல்லா படிச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாத எத்தனையோ ஊழியக்காரங்க என்கிட்ட இரவும் பகலும் பேசுவாங்க, அவங்க கேட்பாங்க, நான் அவங்களோட ஈடுபாடு பண்ணுவேன். ஆனால் எனக்கு நான் வளர்ந்த காலத்தில், இந்தியாவில் நான் வளர்ந்த காலத்தில் ஊழியக்காரன் ஊழியக்காரி என்று சொல்லும் பொழுது எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே வேற. எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே வேலை. இன்றைக்கும் பண்ண வேளையில் என்கிற ஊரில் போய் நீங்கள் கேட்டு பாருங்க, மோசே பிரசங்கியார்னு ஒருத்தரை பற்றி கேட்டு பாருங்க. அவர் இறந்து போயிட்டார். மோசே பிரசங்கியார், அவர் வீட்டை போய் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி அற்புதம் செய்தவங்க பண்ண வேளையில் யாரும் கிடையாது. பண்ண வேளையில் அவருங்க மாதிரி ஜெபம் பண்ணவங்க யாரும் கிடையாது. அவங்கள மாதிரி ஆண்டோடைய ஊழியத்தை செய்தவங்க யாரும் கிடையாது. காலையிலே எழும்பி பதநீர்லாம் எடுத்துட்டு வீடு வீடா போய் கொடுத்தவர் யாரும் கிடையாது. இஸ் one of the greatest saint in பண்ணவளை மோசே பிரசங்கியார். ஆனா மோசே பிரசங்கியார் வீடு நம்ம வீட்டினுடைய வராண்டா தான், சரியா? அந்த வராண்டாவுக்கு அந்த வீட்டில் அவர் மாட்டு சாணத்தை வச்சு பூசி எடுத்து அதுல பாய போட்டு அதுல ஜெபம் பண்ணி அதுல தான் ஊழியம் செஞ்சாரு, ரைட்? ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்கிட்ட வந்தாங்க, அவர்கிட்ட காணிக்க கொடுத்தாங்க. ஆனா அந்த காணிக்க வச்சு அவர் எவ்வளவோ செஞ்சிருக்கலாம். ஆனா அப்படி வந்த உடனே யாராவது உனக்கு தேவையா அப்படி எடுத்து அப்படி கொடுப்பார். ஆனா மோசே பிரசங்கியார்ட்ட எனக்கு பிடிச்சமான என்னன்னா, நான் என் சின்ன வயசுல நான் உங்க வீட்டுக்கு போகும்போது பண்ணவளையில மோசே பிரசங்கியார் என்ன சின்ன பைய அப்படின்லாம் கேட்டதில்லை. டேய் வா அப்படிம்பார், உட்காரும்பார், நீ உட்காருடான்னு சொல்லிட்டு கடுங்காப்பி போட்டு தருவார். அந்த கடுங்காப்பி போட்டு சாப்பிட்டு டேய் பைபிள் வாசியாடா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்பாரு. அவர் என்னைய ஒரு பிள்ளை மாதிரியே வச்சிருப்பாரு. எனக்கு அவருக்கு முன்ன பின்ன தெரியாவிட்டாலும் ரொம்ப பிள்ளை மாதிரியே வச்சிருப்பார். எனக்கு மட்டும் இல்லை, அங்க வரக்கூடிய எல்லாருக்கும். இந்த விதமான ஒரு சூழ்நிலையிலிருந்து நான் பிறந்து வளர்ந்தவன். ஆனால் ரொம்ப நாள் எனக்கு அந்த 20-25 வருஷமா அந்த பழக்கம் இல்லைனால இங்க பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கிறேன். The people now think that they are ministers, they want to be served, not to serve. அது கேட்கும்போது ரொம்பவும் கடினமா இருக்காது. ஊழியம் என்பது தேவனுடைய சிந்தனையிலிருந்து வரக்கூடியது. We need to serve others even though they are lower
before us. Lower before us. ரெண்டு பண்புகள், ஒன்று துணிவு, மற்றொன்று பணிவு. ஓகே, தியாகம் பண்ணக்கூடிய துணிவு, தன்னை விட தாழ்ந்தவரிடத்திலும் சேவை செய்யக்கூடிய பணிவு. இந்த ரெண்டும் தான் ஆண்டவருடைய சிந்தையில இருந்தது. So the mindset of servanthood என்று சொல்லும் பொழுது, we are not thinking about something extraordinary, wide, and no, that the people they are bold to sacrifice and willing to serve, humble themselves before the people. எத்தனை நீங்க தேவனுடைய மனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்க வாசித்து பார்த்தாலும், எல்லா தேவனுடைய மனுஷர்களையும் நீங்க வாசிக்கும் போது இந்த ரெண்டு காரியம் கட்டாயம் இருக்கும். தியாகம் பண்ணியிருப்பாங்க, தாழ்ந்து எல்லாருக்கும் ஊழியம் செஞ்சிருப்பாங்க. இந்த ரெண்டு பண்புகள் இருக்கிறவங்க தான் திருச்சபையிலும் இந்த உலகத்திலும் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்க முடியும். I'm saying it again. தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொன்ன முழு நேர ஊழியக்காரன் என்று மாத்திரம் நினைக்காதீங்க. You and I, each and every one, part of Christ's body, it is a servant of God. But the servant, it is not to dominion over someone. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம சுவிசேஷ பாகத்தில் வாசித்து பார்த்தோம், பிரஜாதிகள் எவ்விதமாய் ஆளுகிறார்கள், எஜமானர்கள் எவ்விதமாய் ஆளுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்கள மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. உங்களில முதல்வனா இருக்கிறவன் கடைசியா உட்காரு. முதல்ல சேவை செய்யற உங்களுக்கு முன்னால லீடர்ஷிப்பா இருக்கிறவன் கால கழுவு. இந்த பண்போடு இருக்கும் பொழுது we have this mindset of servanthood and we can do it. கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருக்க கடவர். இப்போ நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய ஊழியக்காரங்க இல்லையா? ஓகே, நாம் பல்வேறு விதத்தில் திருச்சபையில் ஊழியம் செய்கிறோம், பல்வேறு விதங்களில் ஆண்டவர் நம்ம பயன்படுத்துகிறார். Have you ever think about that? Have you ever thought about that? I'm a servant to this person. I'm a servant to that person. I'm not the master. I need to serve them. That's my brother, my sister. Have you ever thought about that? When you don't have that thought, still you don't understand the mindset, don't have the mindset. When you have the mindset, spontaneous. You will go and say that, can I help you? I will serve you. Your humility, your sacrifice will come out naturally. You don't need to force to do that. இந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கும் என்றால் நாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரருமாய் இருக்கிறோம். So last week we talked about the markers of servanthood. Today we talk about the mindset of servanthood. இந்த பிரசங்கத்தை முழுசா நீங்க மறந்தாலும் I would like to remember these two things. பணிவும் துணிவும் இருக்கணும். துணிந்து தியாகம் பண்ணக்கூடிய துணிவு இருக்க வேண்டும், தன்னை விட கீழானவர்களுக்கும் சேவை செய்யக்கூடிய பணிவு இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தா நம்ம ஆண்டவருடைய சாயலை அந்த மைண்ட் செட்டை வச்சிருப்போம். அந்த ரெண்டுல ஒன்று குறைஞ்சாலும் நம்ம அந்த ஊழியம் செய்கிறோம்ங்கிறதெல்லாம் உண்மையா அது பூரணமா இருக்காது. Let us hold this mindset as Christ does. Close your eyes and let us pray. Few minutes, maybe 1 or 2 minutes, just to close your eyes and talk to the Lord. Don't think that this sermon is for someone, or this is for someone who doesn't come attend the church today. No, this is a sermon for you. This preaching is for you. God has called you as a servant. Do you have a mindset of servanthood? Are you bold enough to leave something in order to serve someone? Or you humble yourself even to serve someone is the least in the community? The servants are not the judges. The servants are called to serve, not to judge.
Let us have this mindset of Jesus. எந்த இடத்துல இந்த மைண்ட் செட் நமக்குள்ளே இல்லை, எந்த இடத்துல நமக்கு இணையாக இவர்கள் யாரும் வர முடியாது என்கிற எண்ணம் ஏன் வந்தது ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு? Why? How it comes? The Lord is talking to you. God wants you to be His servant. God wants you to have the mindset of Jesus, the mindset of His boldness to sacrifice and humble enough to serve the least creation in this world. Are you willing to be Jesus' servant? Are you willing to serve one another? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், the best ceremony starts from in your home. தன்னுடைய சொந்த வீட்டை நடத்த தெரியாதவன் எப்படி சபையை நடத்துவான்? தன் சொந்த வீட்டிலே ஒருவன் வேலைக்காரனாக, கடவுளுடைய வேலைக்காரனாக, வேலைக்காரியாக இல்லாத பட்சத்திலே எப்படி சபையை நடத்த முடியும்? No, you cannot. It starts from your home. Be a servant of God. Be a servant of Jesus in your home first, in your workplace, in your community, in the church. Bold enough to sacrifice, humble enough to serve the least. Just pray, Lord, give me this mindset. Lord, give me this mindset. The mindset of Jesus. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்போது நாங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் எதையும் நியாயப்படுத்த முடியாது, எதையும் நாங்கள் பெரிதாகும் இடத்துல வைக்க முடியாது. நீர் எங்களை ஊழியக்காரர்களாக, ஊழியக்காரிகளாக அழைத்திருக்கிறீர். ஆனால் தியாகம் பண்ணக்கூடிய அந்த தைரியமும், எங்களுக்கு ஆண்டவரே ஒரு கீழாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை பணிவிடை செய்யக்கூடிய தாழ்மையும் பல சமயத்தில் நாங்கள் இழந்திருக்கிறோம். ஒரு ஊழியக்காரனுடைய மனநிலை, அந்த சிந்தை எங்களிடத்தில் இல்லை சுவாமி. ஆனால் நீர் எங்களோடு கூட பேசினீர். கிறிஸ்துவின் சிந்தை எங்களிலே ஆழக்கடவது. உமக்காக, உம்முடைய ராஜ்ய விருத்திக்காக எந்த விடத்திலும் எவ்வித நேரத்திலும் தியாகம் செய்யக்கூடிய கிருபையை தாரும், தைரியத்தோடு செய்யக்கூடிய தாரும். அதே சமயத்தில் ஆண்டவர் எவ்வளவு கீழானவர்களாக இருந்தாலும், எவ்வளவு சாதாரணமானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வேலைக்காரர்களாகவும் வேலைக்காரிகளாகவும் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். தகப்பனே, கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாங்கள் கிறிஸ்துவனுடைய சிந்தையை தரித்தவர்களாக இந்த உலகத்திலே ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.